வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வத்தல் பொடி, கொஞ்சம் குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம், ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து மொத்தமாகவே போட்டு வறுத்துக்கலாம். தனித்தனியாக போட வேண்டியதில்லை. வறுத்தோன்னா இது நல்லா அருமையாக இருக்கும். தண்ணியில் போட்டிருந்த வாழைக்காயை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சம் குழம்பு பொடி, காரம், உப்பு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை பண்ணிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு எவ்வளோ காரம் வேணும், எவ்வளோ உப்பு வேணும். இது லேசாக தண்ணியை தெளித்து ஒரு 1/2 மணி நேரம் பெசரி வச்சுக்கணும். கொஞ்சம் அது ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை வறுக்கலாம்.